Watch full episodes on Jio Hotstar. என்னடா திறந்து மூடுற மோட்டோ என்னது ராஜே? மோட்டோ அடிச்சு நாம தான்டா. ஓடிடுங்க, எல்லாரும் ஓடிடுங்க. காருக்கே இந்த நிலைமைனா என்னடா நடக்குது இந்த ஊர்ல? கஜா என்னையா திடீர்னு இப்படி நடக்குது பாண்டியாரே? ஐயோப்பா! யப்பா! அட கடவுளே, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. நம்ம புர்புரி நகர்ல எர்த்குவேக் எப்படி வந்துச்சு? பூகம்பமே, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய், மரியாதையா நில்லு, வராத சொல்லிட்டேன். சார், அதான் வண்டி வருதுல, ஒதுங்கி நில்லுங்க சார். என்ன சார் டிராபிக் போலீஸ் மாதிரி அங்கேயே நிக்கிறீங்க? நீங்க ஒரு காமெடி ஆமா. கடைசியில இந்த அப்பள மாதிரி நசுக்கிட்டீங்களேடா. நடக்க கூட முடியலையே. என்ன நடக்குது? அட கடவுளே. நம்ம புர்புரி நகர்ல முதல் தடவையா இப்பதான் பூகம்பம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தோணுதுப்பா. யார்ப்பா இவங்க?
உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபுர்ஃபுரி நகர்ல ரொம்ப பெரிய பூகம்பம் வந்துச்சு. ஃபுர்ஃபுரி நகர் தான் இந்த பூகம்பத்துக்கு எபிசென்டரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஆனா இப்ப வந்த பூகம்பம் ஒரே நாள்ல நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி பூகம்பம் எல்லா இடத்துலயும் வருது? சயின்டிஸ்ட் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா நிலாவோட வெளிச்சம் குறைஞ்சிட்டே வருதாம். நிலாவோட உருவமும் மாறிக்கிட்டே வருதாம். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரியப்படுத்திருக்காங்க. புசுலிங்க மாட்டியா? அங்க பாத்தியா நிலாவுல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுடா. நிலாவோட ஷேப்பே மாறி ஒரு மாதிரி கல்லு மாதிரி இல்ல. எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றல்ல. ராஜாக்களுக்கு ராஜா, மகாராஜாக்களுக்கு மகாராஜா. மகாராஜா சந்திரவான் உங்களிடம் உரையாற்ற வருகிறார். நிலாவுல இருக்கிற மக்களை கவனிங்க. உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த எத்தனையோ வருஷங்களா அந்த பூமியை சேர்ந்த சயின்டிபிக் டிராகோ நம்ம நிலாவிலேயே தான் இருக்கு. அதோட ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கக்கூடிய செக்ஷன் கப்போட உதவியால நம்ம நிலாவுல இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து அதை வச்சு தங்கத்தை தயார் பண்றாங்க. அப்புறம் அதை பூமிக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னதான் நாம இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருந்தோம். ஏன்னா அப்ப நமக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப நமக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு நிலாவுல இருக்கிற மண்ணு குறைஞ்சுக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை துணையா இருக்கிற இந்த வெளிச்சமும் தன்னையும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையானது அந்த வெளிச்சத்தோட தான் சம்பந்தப்பட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் காலி ஆயிடுச்சுன்னா அதோட நம்ம வாழ்க்கையும் காலி ஆயிடும். அதனால இதுக்கு மேல நாம அமைதியா இருக்க கூடாது. உடனடியா நாம ஒரு போர ஆரம்பிக்கணும். இங்க அமைக்கப்பட்டிருக்க அந்த செக்ஷன் பம்பை நம்ம உடனடியா அழிச்சாகணும். என்ன அதனாலதானே நிலாவுல இருக்கிற மண்ணெல்லாம் இங்க இருந்து கடத்தப்படுது. எப்படியாவது அந்த டிராகோவை இங்க இருந்து துரத்தியே ஆகணும். ஆனால் மகாராஜா, எப்படி நம்மால அவங்கள போர்ல தாக்க முடியும்? அந்த டிராகோ நம்மளோட நண்பர்களையும் உறவினர்களையும் பிடிச்சு அவங்கள ரோபோ சோல்ஜரா மாத்தி இருக்கான். உண்மையை சொல்ல போனா சொல்ல வந்தது சொல்லுங்க. ஏன் அமைதி ஆயிட்டீங்க? எங்க பொண்ணு இளவரசி சாந்தினியை கூட அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த ராட்சச ரோபோ சோல்ஜரா மாத்தி வச்சிருக்கான். ஆனா போரின் வந்துட்டா நண்பர்கள் உறவினர்கள்னு யாருமே கிடையாது. ஒருவேளை இளவரசி சாந்தினியை எதிர்த்து நம்ம போராடணும்னு வந்ததுன்னா கூட நாம போராடிதான் ஆகணும். யாரும் பின்வாங்க கூடாது. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த போரை நடத்தணும். போருக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிங்க. சந்திர பூமியை நம்ம காப்பாத்தே ஆகணும். சந்திரபூமி சரி, ஒவ்வொருத்தர முன்னாடி வாங்க. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. அவங்க மேல மேல தாக்கிக்கிட்டே இருக்காங்க. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. இத சொல்லி சொல்லி நான் களைச்சு போயிட்டேன்.
ஆனா அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. சீக்கிரமா இங்க இருந்து போ, போய் கமாண்டர் ஜியை கூட்டிட்டு வா. இது உடனே போறேன். கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நான் தான் கமாண்டர் சி. நீங்க எல்லாருமே தைரியமான வீரர்கள். நீங்க தங்கியிருக்க இந்த நிலாவை காப்பாத்த அந்த டிராகோவை இங்க இருந்து வெளியேற்றியே ஆகணும். நாம எல்லாருமே ஒரே குறிக்கோளோட இருக்கணும். வாங்க தாக்கலாம். சாந்தனி, நீயா? எல்லாரும் நில்லுங்க. இங்க பாருங்க அரசரே, உங்ககிட்ட இது வரைக்கும் நிறைய தடவை சொல்லிட்டேன். டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவால உங்களுக்கு ஆபத்து. ஆனா இப்ப நேரம் நெருங்கிடுச்சு. டிராகோவை பார்த்து பயப்பட வேண்டியது எதுக்குன்னு சொல்ல போறேன். இன்னைக்கு கமாண்டர் ஜி உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. இந்த டிராகோவை பார்த்து ஏன் பயப்படணும்னு உங்களுக்கு தெரியும். என்ன? எல்லாரும் எப்படி இவ்வளவு சின்னவங்களா மாறினாங்க? அச்சோ, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் ஓடுங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. 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 என்ன நடக்குது? ஓடுங்க. அச்சோ, என்ன நடக்குதுங்க? எல்லாரும் எப்படி இவ்வளவு சின்னவங்களா ஆனாங்க? ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. வாங்க, இங்க இருந்து திரும்பி போயிடலாம். சாந்தினி, என்ன ஆச்சு உனக்கு? டாக்டர், அந்த ரேசால இவரோட மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஆமா, நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? அட்டாக் பண்ணணும். அரசே, என்ன பண்ண பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் இந்த டாக்டர் நான் வரவழைச்சிருக்கேன். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இவருக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். எல்லாருமே நான் சொல்றத கவனிங்க. நாம எல்லாரும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். நமக்கு உதவி பண்றதுக்கு யார் தயாரா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும்னு. மகாராணி, நமக்கு யாரால உதவ முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட பேர் என்னன்னு தெரியுமா? மோட்டு, அப்புறம் பத்லு. ஹலோ,
வணக்கம் மோட்டு, நான் நிலாவில இருந்து டீ பேசுறேன். ஹலோ, யாருங்க அது? நான் தான் மோட்டு பேசுறேன். கிண்டல் பண்றதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. மரியாதையா யாருன்னு சொல்லுங்க. ஆஹா, இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. ஹலோ மோட்டு, போனை தயவு செஞ்சு டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. நான் நிலாவில இருந்து டீ பேசுறேன். எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. டேய், யாரா நீ? உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்காகடா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு டீ வேணா நீ வந்து நேர்ல சொல்டா. சோம்பேறி, உனக்கு டீ காஃபி போட்டு தரதுக்கு நான் ஒண்ணு டீ கடை வச்சிருக்கல, தெரியுதா? வைடா போன. இப்ப எப்படி பண்ணுவான்னு பார்க்கலாம். பேய், பூதம், பத்ரம், இங்க வந்து பாடுறா. டேய், பேய்டா, பேய். லேசர் லைட்ல அடிக்குது. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, திடீர்னு வந்து நான் உங்களை தொல்லை பண்ணிட்டேன். என்னோட பேர் டி. நான் நிலாவில வசிக்கிறவன். எனக்கு மோட்டு பத்லோட உதவி தேவைப்படுது. எங்களை பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்? நான் என் சேட்டலைட் வழியா எப்பவுமே உங்க பூமியை தான் பார்த்துட்டு இருப்பேன். அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்றதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா இப்ப நாங்க உனக்கு என்ன உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்கற? இத பாருங்க மோட்டு பத்லு, டிராக்குன்ற ஒருத்தனால எங்க நிலாவுல சுத்தமா வெளிச்சமே இல்லாம போகுது. சரி, இந்த பூமியில பூகம்பம் வருது. இருக்கட்டும். ஃபுர்ஃபுரி நகருக்கு தான் அவனால மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அவனை மட்டும் நம்ம தடுக்கலனா இந்த ஃபுர்ஃபுரி நகரமே அழிஞ்சு போயிடும். ஏன்? அவனால இந்த புர்புரி நகருக்கு என்ன ஆபத்து? எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க நிலாவுக்கு வரணும். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்களும் பாதுகாப்பா இருங்க. ஃபுர்ஃபுரி நகரை காப்பாத்தணும்னா நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீ சொன்ன மாதிரியே உனக்கு உதவி பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னடா பத்லு? ஆமா, தயார் தான். எங்க புர்புரி நகரை காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். தேங்க் யூ. நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒண்ணும் புரியலையே. ஓட்டோ மட்டும் எங்க போறாங்க? அட கடவுளே, நானும் புர்புரி நகருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. எங்களை விட்டு ஓடி போக முடியுமா? வாங்க சார், வாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் எங்கேயும் வரல, என்ன விட்டு கடமையை செய்யணும். வாங்க சார். ஐயோ அப்பா, லேண்டிங், லேண்டிங். என் குப்பி. என்னடா நடக்குது இந்த ஊர்ல? நிக்கவே முடியல. நம்மளால இங்க ஒழுங்கா நிக்க கூட முடியலையாப்பா. நாம எப்படியாப்பா உதவி செய்ய போறோம்? என்ன ஜம்பிங் ஜம்பிங் விளையாட்டு மாதிரி இருக்கு? ஒன்று சொல்லவா, இதெல்லாம் கனவு மாதிரியே தோணுது. எப்படி திடீர்னு நாம நிலாவுக்கு வந்ததே புரியல. என்ன மோட்டோ? அப்பா, இது நடக்குது. என்ன பஞ்சு பஞ்சு அடிக்கிற ஓ மோட்டோ? சாரி, இந்த நிலாவுல சுத்தமா கிராவிட்டியே இல்ல. நான் இப்பவே உடனே ஆன்டி கிராவிட்டி ரேஸ வர வைக்கிறேன். பரவாயில்ல, இப்பதான் எல்லாமே ஸ்டெடியா நல்லா தெரியுது. சூப்பர். அடே மோட்டோ, சொன்னா புரிஞ்சுக்கிட்டா நேரா நில்லுடா. மத்தவங்க ஏதாவது நினைக்க போறாங்க. சிங்கம் சார், நீங்களும் எந்திருங்க. உங்க கனவெல்லாம் நிறைவேற போகுது. கஜா கஜா, நான் மறுபடியும் பூமிக்கு போயிடுறையா. என்ன யாரா காப்பாத்துங்கப்பா. வீட்டுக்கு கூட்டு போங்க. எந்த இடப்பா இது? இவ்வளவு பேர் இருக்காங்க. சார், எல்லாரும் பல ஆங்கிள் இருக்காங்க சார். மகாராஜா, இவங்க 2 பேரும் தான் நான் சொன்ன மோட்டுவும் பத்லுவும். விடக்கூடாது. என்ன நடந்தாலும் இவங்களை விடக்கூடாது. அட்டாக் பண்ணுங்க, அட்டாக். இவங்களால தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. இவங்களை விடக்கூடாது. ஓடாதீங்க. அரசே, இவங்க தான் மோட்டுவும் பட்லுவும். நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறது அந்த டிராகோ தான், இவங்க இல்ல. ஓஹோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மோட்டு பத்லு. அந்த டிராகோ எங்க வாழ்க்கைய நரகமா மாத்திட்டான். உங்க பியா இருக்கார்ல மிஸ்டர் டி, அவர் வந்து உங்களை பத்தியும் ராஜகுமாரி சந்திரவை பத்தியும் எல்லா விஷயத்தையும் வெளாவரியா புட்டு வச்சுட்டாரு. யாராவது அரசருக்கு பாதாம் பருப்பெல்லாம் ஊட்டி விடுங்க. அது சாப்பிட்டா நிறைய ஞாபக சக்தி வருமா. பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லிட்டா இந்த உழுகுறீங்க? என்ன நடக்குது? இந்த மாதிரி
என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே எல்லாரும் சீக்கிரம் உள்ள போங்க உள்ள போங்க சீக்கிரமா போங்க என்னது இது? பத்தலோ எஸ்கேப் சிங்கம் சார் நீங்களே வந்துருங்க. எல்லாரையும் கறிக்கிடுவான் போல இருக்கே. சீக்கிரம் போக மகாராஜா கதகஜா இது என் மாமியாரோட கொடூரமா இருக்குது கதகஜா. Why fear? When Singham is here. My name is Singham. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது impossible. கதகஜா போட்டோ பத்தில கூட ஏறினாலே எப்போ பிரச்சனை தானப்பா. முதல்ல அவன் பிரச்சனை கட் பண்ணணும். என்னென்ன பிரச்சனை வர போகுதோ மாமியாரே காப்பாத்து மாமியாரே. ராஜாவை காப்பாத்துங்களே அது ராஜாவை தூக்கிட்டு போயிடுச்சு யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க பத்தலோ வந்துட்டேன் மோட்டோ. எங்கடா இருக்க? என்னது ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கு பத்தலோ மோட்டோ, என் உயிர் நண்பா, ஆர்வியின் சகோதரா, அதோ அந்த வேலை வந்துகிட்டு இருக்கேன்டா. சிங்கம் சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. lift, பாலாட்டாதே சொன்னா கேளு ஓவரா ஆட்ட கீழே விழுந்துருவோம் சிங்கம் சார், தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்துங்க. ரொம்ப நேரம் டேய் சிங்கம் சீக்கிரம் வாடா எங்களுக்கு கம்பெனி கொடு சிங்கம் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? அதோ பாவிங்களா என்ன விட்டுருக்கடா. ஆஹா சூறாவளி சுத்துற மாதிரியே இருக்கு அத கடவுளை காப்பாத்துங்க. ஏய், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். யாரையும் அப்பா என்ன விட்டுறாதீங்க, காப்பாத்துங்க. அப்பா ஆஹா பத்ரோ கீழே அந்த பாம்பு போது புடி கை கொடுங்க. என்ன கொஞ்சம் ஒழுங்கா பிடிங்க எனக்கு பயமா இருக்கு காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்பா தலை சுத்துதுடா. டேய் யாராவது என்ன காப்பாத்துங்க, என்னால முடியல. அம்மா அப்பா மம்மி டாடி காப்பாத்துங்க. டேய் பத்ரோ இதை எப்படா லேண்ட் பண்றது கீழே போக மாட்டேன் ஆனா இந்த ரைடு சூப்பரா இருக்குடா நல்லாதான் இருக்கு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தைரியசாலிகள் என்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா இந்த கின்கிரிட்டோ மேல சவாரி பண்றவங்களை நான் பாக்குறேன் இன்னையில இருந்து இது உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க போகுது இதுக்கப்புறம் இது நீங்க என்ன சொன்னாலும் நிச்சயமா கேட்கும் இங்க பாரு, சீக்கிரமா முதல்ல நீ கீழே போ, சொன்னா கேளு. இழுத்து போடி மோட்டோ. சூப்பர் லேண்டிங். ரொம்ப நன்றி நண்பா நன்றி நானும் தான். மகாராஜாவை காப்பாத்திட்ட ராஜா பிடிச்சாரு. மக்களே மக்களே நான் வந்துட்டேன் ஆஹா இந்த வீணா போன சிங்கம் அங்க சுத்திக்கிட்டு இருக்கானே மாட்டி விட்டுட்டு நீங்க அங்க நிக்கிறீங்களே, நான் என்ன பண்றது? காப்பாத்துங்க. அப்பா மோட்டு பட்லு ராஜாவை காப்பாத்தினதுக்காக ரொம்ப 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 நன்றி. இருக்கட்டும். எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்திருக்கு. உங்க ரெண்டு பேரால தான் அந்த டிராகோ கிட்ட இருந்து எங்க நிலாவை காப்பாத்த முடியும். அது வேறயா? மொத்தம் நாம 3 குரூப்பா பிரியணும். குரூப் 1
ப்ளோனாஸ்ல பறந்து ஏர் ஷோ பண்ணணும். அப்பதான் அந்த ரோபோ சோல்ஜர்ஸோட கவனத்தை திசை திருப்ப முடியும். குரூப் 2 டாக்டர் ஜட்கா, கசிட்டேராம், அப்புறம் நம்ம சிங்கம் சார். முதல்ல அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற கார்டு எல்லாம் வழி மாறி போக வைக்கணும். அப்புறம் குரூப் 2 ஸ்பேஸ் ஷிப் குள்ள போய் அங்க இருக்கிற கண்ட்ரோல் எல்லாம் கையில எடுக்க பார்க்கணும். குரூப் 3 நாம 2 பேரும் அந்த கிங் ரீட்டா கூட சேர்ந்து கீழே போய் அந்த செக்ஷன் பம்பை கெடுக்க பார்க்கணும். கலக்கணும், கலக்கிறோம். எல்லோரும் போய் தாக்க ஆரம்பிங்க. கிளம்பு, நெருப்பு வாயா போ. வேகமா பாரு, சீக்கிரம் மேல போ. அது அப்படியே லெஃப்ட் எடுத்துக்க, ஸ்ட்ரைட். அது அப்படி எல்லாம் ஃபாலோ மீ. குரூப் 1 ஆக்ஷனுக்கு ரெடியா? உங்களுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். குரூப் 2 இப்போ நீங்க பண்ண வேண்டியதை பண்ணணும். ரெடியா இருங்க, சரியா? பிரமாதமான ஷாட். வெரி குட். டாக்டர் ஜட்கா, கசிட்டேராம், அப்புறம் நம்ம சிங்கம் சார் அப்படியே ஸ்பேஸ் ஷிப் குள்ள போயிட்டு கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு தேடுங்க. இங்க பாருங்க, ரிஸ்ட் வாட்ச்ல இருக்கிற இந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். புரியுதா? அந்த ரோபோட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்து அதோட கண்ட்ரோல் ரூமை நாங்க தேடணும். காச்சா காச்சா ஆக்ஷன் பண்ண வேண்டிய டைம்ல எனக்கு சூச்சு வருதப்பா. அச்சோ, எனக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்ல பாத்ரூமை கண்டுபிடிப்போம்ப்பா. வா மோட்டோ, நம்ம போய் அந்த சென்ஷன் பம்ப் என்னன்னு பார்த்துடலாம். போட தம்பி, நெருப்பு வாயா. பார்த்து கொஞ்சம் சூதானமா போட. வணக்கம். மோட்டோ, சாரிடா, அந்த பைப்பை தான் நம்ம எப்படியாவது பிளாக் பண்ணணும். அடே வீங்கனாயா, நீ அந்த பைப்பு மேல ஏறி உட்காந்து சரியாயிட்டேன்னு யாருடா உனக்கு சொல்லி கொடுத்தது? சரி பயப்படாதரா, வரண்டா இருடா. இனிமே நீ சம்மந்தா கொஞ்சம் கம்மியாவே சாப்பிட்டு மாட்டோம். வாடா வாடா, பாத்துரா, நம்பிக்கை கை விடாதரா. என்ன விசார பிடிச்சிட்டு என்னடா இதெல்லாம் ஒரே யூட்டா இருக்கு. இந்த டென்ட் கட்டுறா எத்தனை யூட்டுன்றது? ஆஹா, பாட்டு கொடா 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 போயிடா கொடா. பாக்குறா பாக்குறா, இந்த கொஞ்சம் தாண்டா. இது எந்த இடம் மோட்டோ? என்னடா உடம்பு 1.5 டன் இருக்கு, தலை 1/2 கிலோ தான் இருக்கு. வந்துடுறா வீக்கனை வைத்த மோட்டோ. நல்ல வேலை எஸ் ஆயிட்டேன். ஆஹா, இங்கே இருக்கா மோட்டோ. ஆஹா, இந்த பக்கம் ரெண்டு. அப்பா அப்பா அப்பா. வந்துரு மோட்டோ, சீக்கிரம் வந்துடுறா. ஓடாடே, இப்ப பாரு என் ஊர் ஸ்டைல் அடிய எப்படி இருக்கே? ஒளிந்தான் துரோகி. பின்னாடி பெறா நீலகண்ட வரா. அவனே ஒண்ணு போடு மோட்டோ, காலிலே போடு.
மோட்டோ இப்படி 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 சீக்கிரம் போடா பத்ரு ஏண்டா ஓட ஓட விரட்டிட்டே இருப்பீங்களா? நில்றா டேய் பச்சை மண்டையா, நில்றா டேய் ஓடாத ஓடு ஏய் நில்றா. மோட்டோ அவங்கள அந்த மிக்சிக்குள்ள விழுந்துட்டாங்க மோட்டோ. டேய் காமெடி பீஸுங்களா, டாடா பை மோட்டோ. ஆஹா இன்னும் லைனால வருஷ கட்டிட்டு வரானுங்க. வாடா வாடா அப்படி போடுறா. நல்லா இருக்குப்பா. இந்த கேப்ல நம்ம எஸ்கேப். என்னடா கரையில நீச்சல் அடிக்கிறாங்க? நீ எங்கே போனாலும் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். வெளியில என்ன நடக்குது? நிலவை சேர்ந்தவங்க திரும்ப வந்துட்டாங்க. ராகவை பார்த்து பயப்படணும், என்ன பார்த்து பயப்படணும். எத்தனை தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேசி எந்த பயனும் இல்ல. போய் தம்புகாவை கூட்டிட்டு வா. உடனே வா சொல்றேன். தம்புகா நிலாவை சேர்ந்தவன் நம்ம கூட சண்டை போட வந்திருக்காங்க. டிராகோ உங்களை கூப்பிடுறாரு. தம்புகா தம்புகா இங்க தான் இருக்காரு. தம்புகா இங்க தான் இருக்காரு. தம்புகா இஸ் ஹியர். தம்புகா இங்க தான் இருக்காரு. தம்புகா இஸ் ஹியர். அந்த நிலவை சேர்ந்தவங்க திரும்ப வந்துட்டாங்க. இங்க இருந்து யாரும் உயிரோட திரும்ப கூடாது. எல்லாரையும் அழிச்சிடு. ஒவ்வொருத்தரையும் சுட்டு தள்ளு. ஓகே அப்படியே பண்ணிடுறேன். எதுக்கு கேமராவை எடுத்துட்டு போறான்? அவங்கள வச்சு ஃபில்ம் ஷூட் பண்ண போறாரு. நீங்க கரெக்ட்டான ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு படத்தை ஷூட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவன் வேற ஆர்டர் கேட்க மாட்டான். என்ன கொடுமை இது! இந்த டம்புகாவுக்கு டம்முன்னு பேர் வச்சிருக்கலாம். இப்ப இங்க என்ன நடக்குது? சக்ஷன் பம்ப்ல ஏதோ ப்ராப்ளம் போல. இல்ல இல்ல, சீக்கிரமா போய் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குதுன்னு கேட்கறல்ல. என்ன தைரியம் உனக்கு? உள்ள இருந்து இன்னும் யாராவது வரணுமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. நான் என் பேரு மோட்டு. நான் புர்புரி நகர்ல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்கேன்.
he is my friend Patlu. How old are you? நானேதான். டிராகோ சார், டிராகோவை பார்த்து பயப்படணும். இவன் தானா அது? டிராகோவை பார்த்து பயப்படணும். எதுக்காக டிராகோனை இப்படி கத்தி தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துறீங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். நிலவுல இருக்கிற மண்ணை வச்சு தங்கத்தை கண்டுபிடிக்கிற மிஷினை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இந்த உலகத்தையே வாங்க போறேன். என்னை எவனாலையும் தடுக்க முடியாது. நாங்க உங்களை தடுக்க போறோம். உங்களை என்ன பண்ற பாருங்க. இந்தாங்க. எவ்வளவு பெரிய உடம்பா. இவருக்கு இல்லாதவ மோட்டோவன். ஓடிடலாண்டா. இருந்தாலும் அடிச்சு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவோம். யாருக்கிட்ட எல்லாம் தெரிஞ்சிருக்கான் மோட்டோ. ஃபுட்பால் பிளேயரா இருக்கட்டும். ஓய் ஏய் பத்தல மணி வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா சீக்கிரம். மோட்டோ, இந்த ஏரியாவில எல்லாம் சமோசா கிடைக்காது. இப்போதைக்கு ஒரே அம்சம் ஓடி இருக்குது. வந்து ஓடி வந்துரு மோட்டோ. அங்க பாரு மோட்டோ, நியூ மாடல் வண்டி. லெட் மீ ஸ்டார்ட். பாத்ரா ரெண்டு பேரும் எங்க ஓட பாக்குறீங்க? மரியாதையா நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. எங்க மோட்டோ? சரி இரு போலாம். உங்களை விட மாட்டேன். போயிட்டு தானே. வாடா கடவுளே. நேரத்துல போய்கிட்டு இருக்கேன். யாரும் குறுக்கால வந்துடக்கூடாது. மரியாதையா நில்லுங்க. இல்லைன்னா விளையாடுறது ரொம்ப மோசமா இருக்கும். இவங்க மொட்டு பத்துல தானே. இவங்க ஏன் உள்ள வந்தாங்கன்னு தெரியலையே. பிடிங்க நிலாவை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள பிடிங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க. என்ன அட்டாக் பண்றாங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. எங்க கூட்டிட்டு போற? என்ன விடு. அப்புறம் பிடிங்க. நில்லுங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஐயம்மா. சீக்கிரமா ஏறி உட்காருங்க. அவங்களோட போர் வீரர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வேலை சீக்கிரம் வாடா மண்ண. வந்துட்டா. இவங்க இல்லையா? இங்க பாரு, வண்டியை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்ட புரியுதா? பாரு என்னோட ஸ்பீட. அச்சோ என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம் போல இருக்க. எல்லாமே காணாம போயிடுச்சு. சூப்பரா பந்துலோ. இருக்கட்டும். அப்படி ஜக்கா டிரைவர் மாறிட்ட மோட்டோ. இப்போ நான் டிரைவர். லைசென்ஸ் இருக்கடா?
ஜீப்ல வர மோட்டோ. சீக்கிரம் வரானோ? நம்மள ரொம்ப சீப்பா நினைச்சிட்டான். எவ்வளோ பெரிய பள்ளத்துல மாட்டி விட்டுட்டா மோட்டோ. ஏய் வரப்போ மோட்டோ பஸ்ல வண்டி வருது வாங்கடா. ஏய் பூசணிக்க மாட்டியா? ஏதாவது பண்றா. பின்னாடி உட்கார்ந்துக்கல. ஆஹா, சுத்திட்டு வர ஸ்பீட பார்த்தா நம்ம மேலே விழுந்துருமோ? எதுக்கும் அப்படியே நின்னு பார்ப்போம். ஏந்திரமா சூதானமா ஏந்திர. இவங்க தானே இளவரசி சாந்தினி. இவங்கள உடனடியா இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். பாத்தே இன்னும் கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டணும். வேகமா போ. மோட்டோ இவ்வளவு வேகமா போக கூடாது. வண்டியை நிறுத்து மோட்டோ, வண்டியை நிறுத்து மோட்டோ, வண்டியை நிறுத்து மோட்டோ, நிறுத்து. நிறுத்த சொன்னா இப்படியா நிறுத்துவேன்? அடா வீங்கன வைத்தா வேகமா போடனா எவ்வளவு பெரிய பள்ளத்துக்கு மேல நிப்பாட்டிட்டேடா. டேய் நான் நிப்பாட்டலடா, அதுவா தானா நின்னுடுச்சு. பத்துலு டேய், எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா சீக்கிரம். இதுல ஐடியா சொல்ல என்னடா இருக்கு? எல்லாரும் கீழே பொத்துன்னு விழ போற மட்டும் தயாராயிட்டீங்க. யாராவது மாவீரர்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. கமாண்டர் சி எங்க இருக்காங்க? அவங்க மோட்டோ பத்ருவை துரத்திக்கிட்டு போனாங்க. இது வரைக்கும் திரும்ப வரல. டிராகோவை பார்த்து பயப்படணும், என்ன பார்த்து நடுங்கானோம். இந்த விஷயத்த மோட்டோ பத்லுக்கு யாரும் சொல்லலையா? அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய தைரியம் இருக்கும் போல இருக்கு. அவனுங்க இங்க வந்து தங்கத்தை உருவாக்குற மிஷனை கெடுத்துட்டானுங்க. அவனுங்க நான் விட மாட்டேன். அந்த ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன். டம்புகா! எந்த இடம்டா இது? மோட்டு பட்லு, உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி. இத பாருங்க, நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அரசே, இவங்க ரெண்டு பேரால தான் நம்ம சாந்தினி நமக்கு பத்திரமா கிடைச்சிருக்கா. அப்படின்னா இவங்க கதையை முடிச்சிருங்க. இவங்க கதையை சீக்கிரம் முடிச்சிருங்க. இவங்க உயிரோட இருக்க கூடாது. இவங்க தான் தேவையில்லாம எங்கடா அடிக்கடிக்கு இருக்கு புடிச்சிருச்சு. ஏன்டா இப்படி நம்மளையே தொடர்ந்து அடிக்க வரான்? ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு சைஸ்ல இருக்கான் மட்டும். பாதாம் பருப்பு கொடுங்க, அப்பதான் மூளை நல்ல வேலை செய்யும். மரியாதையா நில்லுங்க. அப்படித்தான் வாயில நல்லா தின்னுங்க. ராஜா நல்லா சாப்பிடுறாரு இல்ல மட்டும். சோம்பேறி பாதாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பதுவிசா நடந்துக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க மோட்டு பத்லு. நீங்க ரெண்டு பேரும் என் பொண்ணு சாந்தினியை காப்பாத்துனீங்க. எனக்கு மிக பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண போறேன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. சாந்தினிக்கு எப்படி தானா சரியாச்சு? டிராகோ இவளுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டுருந்தான். அது ஜீப்ல இருந்து கீழே விழுந்தப்போ கரடு கீழே விழுந்துச்சுப்பா. அந்த மாஸ்க வச்சு தான் டிராகோ எல்லார் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்பா. டிராகோவை பார்த்து எல்லாரும் பயப்படுங்க. டிராகோவை பார்த்தா உங்களுக்கு பயம் வரணும். இல்ல வாழ்க்கை முழுக்க நீங்க பயப்படுற மாதிரி ஆயிடும். எனக்கு உன்னை பார்த்தாலாம் பயமே கிடையாதுடா. இப்பவும் உனக்கு கடைசியா ஒரு எச்சரிக்கை செய்யறேன். இவங்களை தனியா விட்டுட்டு மரியாதையா இங்கிருந்து போயிடு. உள்ள போயிட்டு வந்துடுறா. இங்க வெளியில இருந்தா நமக்கு உத்தரவாதம் கிடையாது. உள்ள போயிட்டு அவனோட எந்த ரேஸும் கரெக்டா வேலை செய்யாதுடா. இங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தா அவங்கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது. உள்ள போயிடலாம் வா மோட்டோ. வந்துடுறா. ஐயோ டேய் பத்ரு, இங்க இருக்கிறது டிராகோ இல்லடா, அவன மாதிரியே இருக்கிற பொம்மை. பொம்மையை பார்த்து ஏன்டா பயப்படுற சோம்பேறி? டிராகோவை பார்த்து பயப்படுங்க.
டிராகோவை பார்த்து பயப்படணும். நான் எவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியலல்ல, ஆனா அதை நான் கண்டிப்பா புரிய வைப்பேன். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேடா மோட்டு, வந்துடுறா. வேணா ஒதுங்கிடுறா. உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்த நீ வருவல்ல மோட்டோ, கண்டிப்பா வரணும். அப்போ உனக்கு நான் புரிய வைப்பேன். டிராகோ நான் பயம். டிராகோவை பார்த்து பயப்படுங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இல்ல தாத்தா, பத்லு! நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா பத்லு, என்ன மன்னிச்சிடுறா பத்லு. சும்மா அவசரப்பட்டு போகாத, நில்லு. உன்னை வரவுக்கு தான் இப்படி பண்றான். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தான் அங்க போகணும்பா. கண்டிப்பா நம்ம அங்க போலாம், மொத்தம் போலாம். ஆனா பிளான் பண்ணதுக்கு அப்புறம் போலாம். பத்லு! தாத்தா! ஓய், ஒரு நிமிஷம் இருங்க. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் எடுங்க, அப்புறம் ரைட், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் லாஸ்ட் லெஃப்ட். தேங்க் யூ வெரி மச். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். Why fear when Singam is here? கஜா கஜா, இன்னொரு தடவை அப்படி பண்ணாதீங்க. இப்பதான் உச்சா நின்று இருக்குது. பயத்துல அப்புறம் வந்துட்டோம். ஆமா, பேசாம போனோம். இது பாருங்க, இதுதான் கண்ட்ரோல் ரூம். உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. கமாண்டர் பி, நீ என்னுடைய ரோபோ சோல்ஜர்ல ஒருத்தர். சார் டிராகோ உனக்கு பாஸ். சார் டிராகோ தான் இனிமே என்னோட பாஸே. இனி இந்த டேஞ்சர் டிராகோ என்னென்ன சொல்றனோ அது மட்டும் தானே செய்யணும். ஓய், நீ சொல்றத மட்டும் அவன் பண்ணவே மாட்டான். இனிமே நான் சொல்றத தான் நீ பண்ணணும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹேண்ட்ஸ் அப். இந்த உலகத்தையே பயமுறுத்துறவன் அதுக்கு இங்க வந்து நீ என்ன பயமுறுத்துறியா? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓய், நான் சொல்லிட்டேன், நான் ரொம்ப மோசமானவன். இந்தா இந்தா யாருக்கிட்ட இந்தா. அம்மா, வாழ்க்கையில நான் எப்பவுமே சீரியஸ் ஆக மாட்டேன். அப்படி ஒருவேளை சீரியஸ் ஆயிட்டேன்னா என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன் பாசிபிள்? எஸ். ஆனா நான் என் வாழ்க்கையில எப்பவும் சீரியஸா தான் இருப்பேன். இப்போ உனக்கு புரியுதா? டிராகோவை பார்த்து நடுங்கணும், டிராகோவை பார்த்து பயப்பட. ஏய், வேணாம், சொன்னா கேளு. சீக்கிரமா வாங்க, இங்க போடலாம். கஜா கஜா, டக்குன்னு டோர் கிட்ட ஓடி வா. எஸ்கேப். Commander P, you're ready for operation? எஸ் சார் டிராகோ. மொட்டு மொட்டு, நாங்க கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? என்னது, உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் கிடைச்சிருச்சா? இத பாத்தீங்களா? முதல்ல அவங்க இங்க வந்து நம்ம 10 ரூபா புடிச்சிட்டு போயிட்டாங்க. 10 என்ன ஆனா ஏதானான்னு தெரியல. அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நாங்க இப்ப மெயின் டோர் கிட்ட வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரமா ஓவர். ஓகே மொட்டு. வாங்க போலாம். யாரும் பயப்படாதீங்க. சின்ன எறும்பால யானையவே சாய்க்க முடியும் போது, ஒரு எலியால மலையவே குடையும் போது நம்மளால அவனை எதிர்க்க முடியாதா? அவனை சின்ன பின்னப்படுத்திடுவோம். யாரும் பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. ஆஹா, மறுபடியும் இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுடா. சீக்கிரம் மாதமா எடுத்து வாயில திரிங்கடா. ஆஹா, எலிய துரத்துறானே சோம்பேறி. டேய், மாதம் எடுக்கடா. மாதம் எடுத்து கொடுக்கடா அவனுக்கு. வேண்டாம், விட்டுருங்க. ராஜா சொன்னா கேளுங்க. ஆஹா, கிறுக்கு ராஜா, கிறுக்கு விட்டுருங்க. அரசி, நான் சொல்றத கேளுங்க. ஓ, அவனை விடக்கூடாது. இந்தாங்க, இது சாப்பிடுங்க. மகாராணி, நீங்க இதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிறுக்கு பிடிச்ச அரசரை சீக்கிரமா நம்ம குணப்படுத்திடலாம். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நான் மோட்டு அப்புறம் டாக்டர் சட்கா ஸ்பேஸ்ஷிப்க்குள்ள போய் கண்ட்ரோல் ரூமை கண்ட்ரோல் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் ரொம்ப தைரியமா அதே நேரத்துல வெளியில இருந்து தாக்கணும்.
நம்ம காப்பாத்தியாகணும். ராதாவை நம்ம காப்பாத்தியாகணும். கமாண்டர் சி திரும்ப வந்துட்டாங்க. நான் தான் உங்க கமாண்டர் சி. இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஞாபகமே இல்ல கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு. வாங்க முதல்ல டீ தேடலாம். டீ நீ எங்க இருக்க? நான் தான் சாந்தினி பேசுறேன். உங்களுக்கு சரியாயிடுச்சா? நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நாங்க மெயின் டோர் பக்கத்துல போயிட்டு இருக்கோம். பத்துலு நண்பா எங்கடா போற சோம்பேறி? எங்க போறான்? டேய் நில்டா. பத்துலு கமாண்டர் சி ரிப்போர்ட்டிங் பேக் சார். வா வா, இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் நினைக்கிறேன். வெல்கம் பேக் கமாண்டர் சி. இத பாத்தியா, நண்பர்களுக்கு உதாரணமா இருக்கிற ஜோடி மோட்டு அப்புறம் பத்துலு. கமாண்டர் பி, மோட்டுவோடைய கதையை முடிச்சிரு. எஸ் சார் டிராகோ. பத்துலு என்னடா ஆச்சு உனக்கு? இந்த மண்டப்பைய உன்னை என்ன பண்ணா சொல்லு. உனக்கு என்ன ஆச்சு சொல்லுடா, பேசுடா. யாரா நீ போடா. பத்துலு சொன்னா கேளு. ஏதோ தெரியாதனமா என்ன அடிச்சுட்டு நானும் உன்னை மன்னிச்சுட்டு நான் உன் நண்பன்டா, உயிர் நண்பன்டா. மோட்டுடா, மோட்டு அடையாளம் தெரியுங்க. தலையில் இருக்க அந்த ஹெல்மெட்டை கைடுறா. அதனால தானே உனக்கு என்ன பிரச்சனை. பேசுகிறாய்? என்ன பேசுறாய்? யாருகிட்ட? சொன்ன கேட்டா வாடா போடா மரியாதை இல்லாம. யாரா நீ? ஏய், இந்த ஏரியாடா உனக்கு. வேணா நண்பனா அடிக்காத. வேண்டா அப்புறம் டேய் பத்துலு எதுக்காகடா என்ன போட்டு இப்படி துவச்சு எடுக்கிறேன்? நான் தான்டா உன்னுடைய உயிர் நண்பன் மோட்டு. என்ன அடையாளம் தெரியலையா? அந்த மாஸ்கை என்றா இனிமே உன்னை நான் இந்த ஏரியால பார்க்கவே கூடாது. போடா. நன்றி நன்றி நண்பா. தேங்க்யூ வெரி மச். அம்மா நான் இங்க எப்படி வந்தேன்? நான் எங்க இருக்கேன்? அந்த டிராகோ என்ன கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்னையும் சோல்ஜரா மாத்திட்டான் போல இருக்கு. இந்த மாஸ்கை மண்டையை விட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே மண்டையில ஏறுது. நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் அவனோட ஆளா இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் வேற கழண்டுருச்சு. இனிமே அந்த டிராகோவால என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பண்ணிட்டானுங்களா? இவங்க வேற ஆனா அவனா நல்லதுக்கு தூக்கிட்டு போறாங்களா கெட்டதுக்கு தூக்கிட்டு போறாங்களானே தெரியல. சங்கர் சார் செட்டு மாதிரி எவ்வளவு பேர் செட்டுடா. நானும் எவ்வளவு நேரம் தான் தூங்குற மாதிரியே நடிக்கிறது. வந்த இடத்துக்கே வந்துட்டோமா? ஏய்
பயப்படணும். டிராகோவை பார்த்து பயப்படணும். சாந்தினி, உனக்கு நல்லாவே தெரியும், ரோபோட்ஸ் எப்பவும் அழாத. திரும்ப வந்துட்டியா? ஜம்புகா, இவனை புடிச்சு அழிச்சிட. இந்த டிராகோவை பார்த்து இவன் பயப்படுற அளவுக்கு நல்லா அடி. இப்போதைக்கு நமக்கு சமோசா கிடைச்சாகணும், அதுவும் உடனே கிடைச்சாகணும்னு நினைக்கிறேன். கச்சா கச்சா, உனக்கு மண்டை சரியாயிடுச்சாப்பா? நான் முன்ன மாதிரி தான் இருக்கேன். இப்போதைக்கு மோட்டுவுக்கு சமோசா கொடுத்தாகணும், அதுதான் நல்லது. இந்த ஊர்ல சமோசா எப்படி கிடைக்கும்? என்ன பாட்டி வந்துட்டியா? அப்படி நிலால என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? மோட்டு பத்துல 2 பேர் நல்லா தானே இருக்காங்க. அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உடனடியா மோட்டுவுக்கு சமோசா வேணும். ஐ எம் சாரி, என்கிட்ட பணம் இல்ல. இந்தாங்க, எத்தனை வேணும்னாலும் எடுத்துட்டு போங்க. என்னால சண்டை போட முடியாது, ஆனா உதவி பண்ண முடியும்ல. அங்க நீங்களா என்ன பண்றீங்கன்னு எங்களால பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். இதுல என்ன இருக்கு? சமோசாவை கொண்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லவன்டா நீ. வந்துட்டாங்களா? எத்தனை கால்ரா? எல்லாம் வரிசையா வரானுங்க. என்ன பண்ண போறான் தெரியலையே. கவலைப்படாதே சகோதரா, ஊர் பக்கத்துல தண்ணி அடிச்சு அடிப்பாங்க. நீ ஒருத்தன் தாண்டா சமோசா சாப்பிட்டு அடிக்க போற. இந்தா இத சாப்பிடு. வேணாண்டா, எனக்கு இந்த நேரத்துல சமோசாவே வேண்டாண்டா. முதல்ல என்ன அடையாளம் கண்டுபிடுறான். நான் தாண்டா நண்பன், உன்னுடைய உயிர் நண்பன் மோட்டுடா. மோட்டு, என்ன அடையாளம் தெரியலையா? டேய், முதல்ல சமோசா சாப்பிடுறா, எல்லாம் சரியா போகும். போடா சோம்பேறி, எனக்கு வேண்டாம்.
ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இந்த சமோசாவை சாப்பிடுறேன். நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். என் உயிர் நண்பனை என்ன புடிச்சுக்காத போது நான் எதுக்காக நான் சமோசா சாப்பிடணும்? அடிவாக்கிய சாப்பிடறப்போ இப்ப இந்த சமோசாவை சாப்பிடுறே இல்லடா, இதை சாப்பிடலடா உன்னால இன்னைக்கு ஜெயிக்கவே முடியாதுடா. நான் உன் பத்திலுடா. நண்பா நீதானடா? ஜெய் ஹோ. அதெல்லாம் அப்புறம் பண்ணல, முதல்ல சாப்பிடுறேன். இல்ல கமாண்டர் பி, முடியாது. நீயும் மாறிட்டியா? இங்க தலையெடுத்திருக்கே. கஜகஜா வா. சரியான பட்டன் எதுன்னு தெரியற வரைக்கும் இங்க இருக்க எந்த பட்டனையும் தொடக்கூடாதுப்பா. ஓகே. எதிரிங்க வந்துட்டாங்க, எதிரிங்க வந்துட்டாங்க, எதிரிங்க வந்துட்டாங்க, எதிரிங்க வந்துட்டாங்க, இந்தா எதிரிங்க வந்துட்டாங்க. வா. மோட்டு செவந்துட்டான். ஓ தேங்க் க்ளோஸ். அட்டாக் அட்டாக்! எல்லாரும் சேர்ந்து மோட்டு வாழிங்க. வாங்கடா வாங்கடா. ஏய் யா ஏய் யா 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 ஏய் ஏய் வாங்க. ஏய் ஒத்தையா வரதுக்கு தைரியம் இல்லாம மொத்தமா வரீங்களா? வாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பாண்டா இந்த மோட்டு. வாங்க. ஏய் யா ஏய் யா யா மோட்டு பாத்துறா. ஏன் மோட்டு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. அது ரவுண்ட் ராலி போட்டு அடி மோட்டு. இன்னும் யாரா பாக்கி இருக்கீங்க? வாங்க. அதான் எல்லாரும் அடிச்சு அப்புறம் என்னடா? வாங்கடா. ஏய் இதுதான் சரியான பட்டன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா இதான். வாங்க 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 வாங்கடா. என்னாச்சு? என்னாச்சு? சாக்கடை சவறு விட்டானுங்க. என்ன நடக்குதுங்க? நாம எல்லாருமே கலக்கிட்டோம். இப்ப நம்ம 2 பேரும் தான் இங்க இருக்கோம். ஜெய் ஹோ.
உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். ஆஹா, சோம்பேறிக்கு சோறு நல்லா இருக்கா. அம்மா டிராகோ, இந்த போராட்டம் இன்னும் முடிவடையல மோட்டு. வாடா, ஒண்டி கொண்டி வாடா. வாடா. நல்ல முத்து பேரண்டா. நீ என்னமா சும்மா நிக்கிற? போமா, வீரத்தை காட்டு. டேய் பத்துலு, எனக்கு இன்னும் நிறைய சமோசா வேணும்டா. சீக்கிரமா கொண்டு வா, கொண்டு வா. ஏய் மோட்டு, அங்க பாரு. என்னடா மங்கி மாதிரி தாவறா? சமோசா வேணும்டா, இன்னும் நிறைய சமோசா வேணும். சீக்கிரமா கொண்டு வாடா பத்துலு. சமோசா வேணும், நிறைய சமோசா கொண்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் வாடா. இதோ இந்தாங்க சமோசா. மோட்டு, இதுல ஒரு 51 சமோசா இருக்கு, பிக்கப் பண்ணிக்க. பயங்கர சோம்பேறி. மோட்டு கொஞ்சம் தள்ளிக்க. நல்லா அஜித் அண்ணா மாதிரி பாரு. சஞ்சய் தேவ், IPS. எப்படி? டிராகோ பார்த்து பயப்படணும். ஆங்கர்ல மாட்டுற சொக்கா மாதிரி தொங்கறான் பாரு மோட்டு. அது என்ன விட போறியா இல்லையா? விடு. ஐயோ ஐயோ. ஆரம்பிடா. டுமிக்கா டுமிக்கா டுமால் டுமில் ஜக்கா 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 ஜக்கா. இந்தா உனக்கும் ஒரு ஜக்கா. ஜக்கா பச்சைக்கார பையடா. மோட்டு பத்துலு, டாக்டர் ஜர்கா, கஜகஜா, இவங்கதான். அப்புறம் சிங்கம் சார், அவர்தான். எல்லாருக்குமே எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாயிலதான். நீங்க இங்க வந்து எங்க எல்லாருக்குமே பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. என்னத்த பண்ணிட்டோம்? இதெல்லாம் எங்களுடைய கடமைங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கங்க. உங்களுக்கு எங்களுடைய சின்ன பரிசு. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. போதும் போதும்டா. பத்துலு, இன்னும் கொஞ்சம் சமோசா வேணும்டா. தூக்கி தூக்கி போட்டு பசி எடுக்க வச்சுட்டானுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.